சீக்வன்ஸ்க்காக தான் வந்து ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சீரியல் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே. ஏன்னா இதுக்கப்புறம் தான் என்னோட ஸ்டோரியே ஸ்டார்ட் ஆக போகுது. இவ்வளவு நாள் வந்து ஓகே ஒரு சிஸ்டர் கேரக்டர், ஒரு அண்ணன் தங்கச்சி பாண்டிங் அது மாதிரி இருந்தது. ஆனா இதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு கொஞ்சம் ஆக்டிங்க்கு ஸ்கோப் இருக்கிற மாதிரி மூவ் ஆகும் ஸ்டோரி. ஸோ அதுக்கு நானுமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ போயிட்டு இருக்கு இந்த சீக்வன்ஸ் எல்லாம், மேரேஜ் சீக்வன்ஸ். நீங்க சொன்னீங்க ஆக்டிங்க்கு ஸ்கோப் இருக்க மாதிரி இருக்கும்னு. பட் இந்த கேரக்டரே வந்து நிறைய பேருக்கு இதை சூஸ் பண்ணி நடிப்பாங்களான்னு கேட்டா ஒரு டேரிங்கா தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு சேலஞ்சிங்கா இருந்துச்சு இந்த கேரக்டர்? இது ஆக்சுவலா வந்து நான் என்னோட ஆஃப்டர் டெலிவரி வந்து ஒரு பிரேக்குக்கு அப்புறமா நான் வந்த ப்ராஜெக்ட் இது. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1.5 years கிட்டத்தட்ட பிரேக். ஸோ ப்ரெக்னன்சி டைம்ல இருந்து குழந்தை பிறந்து ஒரு அந்த மாதிரி அந்த டைம் வரைக்குமே 1.5 years கிட்டத்தட்ட ஆயிடுச்சு. ஸோ திரும்ப புதுசா வர மாதிரி தான் இருந்தது எனக்கு. அப்போ வந்து ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணேன் நான். கெஸ்ட் ரோல் பண்ண ஒரு 3 days மட்டும் பண்ணேன் ஒரு ப்ராஜெக்ட்ல. ஸோ சேம் அதே டீம் தான் வந்து அடுத்த ப்ராஜெக்ட் இந்த சிந்து பைரவி பண்ணாங்க. ஸோ அதுல நான் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அவங்க இதுல ஒரு கேரக்டர் இருக்கு, ட்ரை பண்ணலாம், நம்ம ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஓகேனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணும்போதே ஓகே ஆயிட்டேன். அப்போ எனக்குமே வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது. ஓகே ஒரு பிரேக்குக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணும்போது கொஞ்சம் எனக்குமே ஒரு சர்ப்ரைஸா தான் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு ஸ்கோப் இருக்கு, ஓகே நம்ம வந்து திரும்பவும் நம்மள புதுசா மக்களுக்கு காட்டலாம் அப்படின்ற மாதிரி. அந்த பிரேக்குக்கு அப்புறம் வரும்போது ஒரு யூனிக்கான ஒரு கேரக்டர் அப்படின்றது. ஆமா.